நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் டே 92 டேட்டு 10th June 2026. இன்றைக்கி நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். நம்ம ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது 1,40,533. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 2,12,676 இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 72,937. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 rupees கீழே ப்ளஸில் இருக்குது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ப்ளஸ் மைனஸும் ஆகலை. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எது நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜிஐ இருக்குது. ஏஜிஐ பார்த்திங்கன்னா ஒரு 13,582 ரூபா கிட்ட பாசிட்டிவில் இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 86 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. அடுத்து லாரஸ் லேப் ஒரு 11,877 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி ஓவராலாக இன்றைக்கி மட்டுமே ஒரு 54 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. அடுத்து பெல் பார்த்திங்கன்னா ஒரு 11,286 ஓவராலாக ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 16.20 பைசா கிட்ட ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்பிசிசி பார்த்திங்கன்னா ஒரு 6,293 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 37 ரூபா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டாட்டா பவர் ஓவராலாக 5,260 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 114 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு என் போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜஸ்ட்டு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கோங்க. நாட்டு இன்வெஸ்ட் பண்ண அட்வைஸ் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் ஷோ பண்ணுறேன். மைனஸில் பார்த்திங்கன்னா ஐடிசி ஒரு 2,515 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 225 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து ரிலாக்ஸோ ஒரு 1,465 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 3 ரூபா 50 பைசா பார்த்திங்கன்னா விழுந்திருக்கு. அப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் ஒரு 815 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 3.45 கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் வேதாந்தா ஓவராலாக 762 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 18.20 பைசா கிட்ட விழுந்திருக்கு. இதுதான் என்னோடய டேரெக்ட் ஸ்டாக்கில் போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸ் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸு. இது எஜுகேஷனல் பர்பஸ் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் 1 year ஆச்சு மினிமம். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு பொறுமையாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நல்ல ஸ்டாக்கில், அந்தளவுக்கு ஸ்டாக்ஸும் சரி க்ரோத் ஆகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வருவீங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் காட்டுற ஆப்ஸு வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் இல்லை, ஜஸ்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,87,735. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,17,451 இருக்குது. டே சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,488 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 27,715. இதுவே நான் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1000 ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 2,17,000 கிட்டே இருக்குது. இதில் நீங்கள் 1 month 3 month சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும். அசட் வைஸ் அலோகேஷனும் ஈக்விட்டி, டெப்ட், கமாடிட்டியில் எவ்வளோ அலோகேஷன், மார்க்கெட் கேப் ஸ்ப்ளிட் வைஸும் பார்த்துக்கலாம். லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப்பில் எவ்வளோ பர்சன்ட்னு. இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். செக்டார் வைஸ் அலோகேஷன், ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் எல்லாம் ஸ்டாக் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் ஷோ பண்ணுறேன். நம்ம ஃபண்டில் பார்த்தீங்கன்னா யூடிஎன் நிஃப்டி 50 ஒரு 612 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. ஸ்மால் கேப்பு ஆக்சிஸ் ஸ்மால் கேப் 730, மோத்திலால் ஓசால் 127, குவான்ட் ஒரு 15 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை. இப்போ என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுவும் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஓவராலாக $475.50. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $662.88 கிட்டே இருக்குது. இல்லை ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $187.08. இதில் டே சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு $7.32 கிட்ட விழுந்திருக்கு மார்க்கெட். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஏறுமோ அந்தளவுக்கு இறங்கும். நான் ஏற்கனவே நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன், நம்ம இதெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை,
ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 42,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 63,000 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 21,000 கிட்ட இருக்குது. இதுதான் நான் டைரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நான் மந்த்லி ஒரு 2,000 இல்லை 1,000 அந்த மாதிரி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.